ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தொழில் செய்வதற்காக கடன் உதவி வழங்குறாங்க. தனிநபருக்கான கடன் கொடுக்குறாங்க, சுய உதவி குழுக்களுக்கான கடன் வழங்குறாங்க, கறவை மாடு வாங்குவதற்கான கடன்கள் வழங்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tapsetco.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் இருக்காங்க. ஸோ இது யார் அப்ளை பண்ணலாம், இந்த டாப்செட்கோ ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் சமூகத்தை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்க, அந்த கம்யூனிட்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் கொடுக்குறாங்க. என்னமான கடன் அப்படின்னா, தனி நபருக்கான கடன் வழங்குறாங்க, கறவை பசு கடன் திட்டம் கொடுக்குறாங்க, குழு கடன் திட்டம் வழங்குறாங்க, கல்வி கடன் திட்டம், மொத்தமாக 4 வகையான ஸ்கீம் உங்களுக்கு அதன் மூலமாக கடன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டாப்செட்கோ இருக்குது, என்பிசிடிஎஃப் அந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு கடன் வழங்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சுய தொழில் செய்வதற்காக துளிப்பாசன வசதி, விவசாயம், போக்குவரத்து துறை, கைவினை பாரம்பரியம், சிறு வர்த்தக தொழில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நெல், காய்கறி, பழங்கள் போன்ற பயிர் சாகுபடி, பால் உற்பத்தி, கோழிப்பண்ணை, மீன்வளம், தேனீ வளர்ப்பு, இயற்கை விவசாயம், வெர்மி காம்போஸ்ட் உற்பத்தி உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கடன் பயன்பாடு எல்லாமே இருக்குது. விவசாயிகளுக்கு இல்லைங்க, நார்மலாக இங்கே ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கடன் உதவிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் கடன் திட்டங்கள் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல தனிநபர் கடன் திட்டம். ஸோ நீங்கள் ஒரு தனிநபராக இருக்கீங்க, ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, ஆட்டோ வாங்குவதாக தான் சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க, அதாவது சிறு தொழில் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு தனிநபர்களுக்கு கடன் உதவி வழங்குறாங்க. அதிகபட்சமாக இப்போதைக்கு 25 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு உங்களுக்கு பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. வெப்சைட்டில் 15 லட்சம் போட்டிருக்காங்க, பட் இப்போ அதை மாற்றி அமைச்சிட்டாங்க. அதிகபட்சமாக 25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான கடன் உதவிகளை வழங்குறாங்க. ஓகே, ஸோ கடன் பங்களிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கடன் பங்களிப்பு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகம். ஸோ தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி அவங்க 85% உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் டாப்செட்கோ ஒரு 10% கடன் உதவி வழங்குறாங்க. மீதி இருக்க 5% மூலதனமாக நீங்கள் அமௌண்ட்டை போடுற மாதிரி இருக்கும். லோன் வாங்குவதற்கு இதுதான் அமௌண்ட்டு. ஆண்டு வட்டி விகிதம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1.25 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 7% வட்டி இருக்க போதுங்க. 1.25 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் 8% வட்டி, அதுக்கப்புறம் மேலே போதுனால 8% வரைக்கும் வட்டி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. திருப்பி செலுத்தும் கால ஆண்டு 3 to 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திரும்ப செலுத்தணும் அப்படின்ற மாரி தெளிவாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தனிநபராக கடன் வாங்குவதற்கு. ஒரு குழுவாக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் மகளிர் சுய உதவி குழுன உறுப்பினராக இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்கீம் மூலமாக எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. குழு கடனும் உங்களுக்கு அது பார்த்தா 25 லட்சம் வரைக்கும் வழங்குகிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது இத்திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர், ஆடவருக்கு நீங்கள் தொழில் செய்ய கடன் உதவி வழங்குறாங்க. ஒரு குழுவில் அதிகபட்சமாக 20 பேர் இருக்கணுங்க. அந்த சுய உதவி குழு தொடங்கி 6 மாதம் நீங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதிகபட்ச கடன் தொகை ஒரு நபருக்கு 1.25 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குழுக்கு மொத்தமாக 25 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதாங்க. நிதி பங்களிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. 90% தேசிய பிற்படுத்தப்பட்டோர் அவங்க கொடுக்குறாங்க, 10% தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் வழங்குறாங்க. ஸோ வட்டி விகிதம் பற்றி கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 6.5%லேருந்து 7% வரைக்கும் வட்டி விகிதம் இருக்க போது 2 to 2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திரும்ப செலுத்தணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது குழு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கறவை பசு கடன் திட்டம், கறவை மாடு வாங்குவதற்கு உங்களுக்கு கடன் உதவி வழங்குறாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
தனிநபர் கடன் திட்ட விதிமுறையின்படி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் இணையம் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவர்களை பணியாளர் தெரிவு செய்து பால் பண்ணை துவங்குவதற்கு எருமை உட்பட 2 கறவை மாற்றுக்கு 1,20,000 ரூபாய், அதாவது 1,20,000 ரூபாய் உங்களுக்கு கடன் வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அந்த பால் உற்பத்தியாளரத்தில் ஒன்றியங்களாக இருக்கவங்களுக்கு, உறுப்பினராக இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ வேறு நார்மல் பர்சனுக்கு வந்து கிடைக்காது. ஸோ பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் கூட்டுறவு உறுப்பினராக இருக்கணும். இது எப்படி நிதி பங்களிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா 85% தேசிய பிற்படுத்தப்பட்டோரும், 10% உங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோரும், நீங்கள் பயனாளி 5% பங்கீடு கொடுக்கணும். வட்டி விகிதம் 7% இருக்க போது பயனாளிகளுக்கு 5% வட்டி விகிதம் செலுத்தினாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப செலுத்தும் போது 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை வந்து திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு 3 வகையான கடன் திட்டம் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ஒரு 25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கல்வி கடன் வழங்குகிறோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஓகே, இதில் விவரங்கள் தகுதி மற்றும் விண்ணப்பிக்கும் முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கைடன்ஸாக தான் இருக்க போதுங்க. உடைய குடும்ப ஆண்டு வருமானம், அதாவது 3 லோனுக்குமே குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சம் ரூபாய்க்குள்ளே 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போதும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாதுங்க. பயனாளியின் வயது 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் கடன் பெற அனுமதி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்க முறை உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது, ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தனிப்பட்ட குழு கடன் திட்டத்திற்கு யார் அணுகணும் அப்படின்னா டாப்செட்கோ தலைமை செயலகம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நல அலுவலகம், அங்கே போயிட்டு பண்ணலாம். கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு கடன் சங்கங்கள், மாவட்ட கூட்டுறவு வங்கி, இந்த எல்லா இடத்துலையுமே கடன் வழங்குறாங்க. சேம் கறவை பசு திட்டத்துக்கு டாப்செட்கோ அலுவலகம், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம், அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம். கூட்டுறவு சங்கங்கள், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், அங்கெல்லாம் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. டாக்குமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, என்ன கம்யூனிட்டி, வருமான சர்டிஃபிகேட், அப்புறம் நீங்கள் வசிப்பிடத்துக்கான சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, திட்டத்தின் ஸ்கேன் நகல், ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து எடுத்துருக்கணும், கொட்டேஷன்ஸ் இருக்கணும். இது இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உத்தரவாதம் பற்றி கேட்டிருக்காங்க. உத்தரவாதம்லாம் வந்து தேவையில்லைங்க, அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா கடன் அனுமதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யார் யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்க, கடன் யாரெல்லாம் வழங்குறாங்க, அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் கடன் விண்ணப்பம் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒன்லி பிசி, எம்பிசி, டிஎன்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆஃப்லைனில் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆஃப்லைன் கடன் விண்ணப்பம், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி ஒன்று டாப்செட்கோ அலுவலகம் அல்லது மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு பேங்க்லாம் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைன்லையும் இருக்குது, ஆஃப்லைன்லையும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி மாவட்டத்தில் இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க மாவட்ட அலுவலகம் போனீங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அந்த அலுவலகம் அதுலேயுமே டீட்டெயில்ஸாக நம்பரோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணியும் டேரெக்டாக ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இந்த லோன் பற்றி. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு டாப்செட்கோ சார்பில் பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு இந்த கடன் உதவி இருக்குது. அதேமாரி மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கும் கடன் உதவி வழங்குறாங்க, அது வேறு திட்டம். எஸ்சிஎஸ்டிக்கும் கடன் உதவிகள் இருக்குது. உங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மைனாரிட்டி கம்யூனிட்டி இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் சிறுபான்மை நலத்துறை சார்பிலும் லோன் வழங்குறாங்க, அதுக்கான வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். லோன் வேணுன்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.